வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம 2025 டிசம்பர் மாதத்தோட ராசி பலன்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் கும்பம் ராசிக்கான பலன் எப்படி இருக்குது, அதாவது இந்த டிசம்பர் மாதம் 25வது வருஷம் எப்படி இருக்குது கும்பம் ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு புதுசாக ஏதாவது ஆரம்பம் செய்யணும் வேணும், ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய, அதாவது ட்ராவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. மனசு இவங்களுக்கு அமைதியாக தான் இருக்கும், அதில் எந்த குழப்பம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாதம். கடந்த சில நாள்களாக இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் மெதுமெல்ல குறைஞ்சி காணப்படும். மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஏற்படும். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. வேலை பொறுத்தவரையில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில். அது நிதானமாக கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒரு வேலை பளு குறைஞ்சாலும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் இருக்கும். நல்ல மதிப்பு ஏற்படும். சுப்பீரியர் கிட்டலாம் ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும் இந்த டிசம்பர் மாதம். அதனால் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரமோஷன் பற்றி ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு கூட கான்டாக்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஆதாயம்லாம் நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃபில். புதிய கஸ்டமர் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக சேருவாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லபடியாக இருந்துக்கோங்க. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு வாய்ப்பு இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கிப்படி ஒரு சின்ன விஷயங்கள் தான், அதை சமாளிச்சிக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணம் நிதானமாக நிரந்தரமாக ஒரு ஸ்திரமாக இருக்கும் வர்றதுக்கு. திடீர்னு எப்பயாவது நல்லபடி பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணுன்னா செய்யலாம். அதாவது 2வது பாதியில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீண்ட காலமாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு பெருசாக ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய செலவு செய்யாதீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு தராது. அது நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். குடும்பம் ஒரு நல்ல அமைதி இருக்குது. சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். சாதாரணமாக ஃபேமிலியில் வர குழப்பம்தான். அது சரியாகவும் ஆகிடும். ஒரு நல்ல நிகழ்ச்சி வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களோட ஆரோக்கியம் ஒரு நல்லபடி மேம்படும். அதில் ஒரு இருந்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் நல்லபடியாக இது கலைஞ்சி போயிடும். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. தூரத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் அவங்கள சந்திக்கக்கூடத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தம்பதிகள் கிட்ட கூட ஒரு பரஸ்பரம் புரிதல் நல்லபடியாக அதிகரிக்கும். ட்ராவல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம். கும்பராசி பொறுத்தவரையில் ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜாக்கிரதையாக போயிட்டு வந்துடுங்க. அது எதுவும் கவலை வேண்டியதில்லை. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேம்பாடு ஏற்படும். கொஞ்சம் மனசில் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க. சிறுசாக கொஞ்சம் நரம்பு வலி, தோல் வலி, தலைவலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எதுவும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சாப்பாடு நல்ல முறையில் சாப்பிடுங்க. வாக்கிங் நல்லபடியாக பண்ணுங்கள். இது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதம் உங்களுக்கு கோவிலுக்கு போகலாம், கொஞ்சம் சாமி கும்பிடணும், வழிபாடு ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதன் மூலயமா தர்மம் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. அது நல்லபடியான ஒரு வழி உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ட்ராவலில் சின்ன அதிர்ஷ்டமான விஷயங்கள் சிலது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது ஏற்படுத்திக்கிட்டாலும் நல்லது தான். இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தவரையில் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, 13ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி. இந்த 4 நாள் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், 5, 13, 21, 30 இந்த நாள்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாட்கள் தான்.
அந்த நாள் இல்லாமல் குறிப்பாக ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நல்ல விஷயம் பேச நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஊதா கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீலமும் ஊதா கலரும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்கி நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. 7 வந்து கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு கும்பராசிக்கு ஒரு லக்கி நம்பராக இருக்கும். இந்த மாதம் வந்து பண வரவு நல்லாயிருக்கும். உறவுகள்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. வேலையிலையும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. நல்ல முறையில் இருக்கும். கொஞ்சம் மனசில் வந்து டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சீராக கவனிச்சிக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. வாக்கிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டுருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அதிகமாக ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. நன்றி, வணக்கம்.